Hi friends, welcome back to Praganya home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு டேஸ்டியா ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். அதுக்கு நான் இட்லி அரிசி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்ச இட்லி அரிசி தான் இது. நீங்க ரேஷன் அரிசியில கூட இத செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இட்லி அரிசி நல்ல அரிசி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் ஊற வைக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்னா நீங்க அரிசி மாவுலயே இதே மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி செஞ்சாலும் உடனே சூப்பரான ஒரு ரெசிபி கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரிசியில ஒரு துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகாய் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்து அரைச்சுக்கணும். இப்போ அரைச்ச விழுது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கு. நம்ம ரொம்ப தண்ணியா இதை கரைச்சிக்க வேண்டாம். இதே பக்குவத்தில் இருந்தால் ஓகே தான் இது. இப்போ இந்த ரெசிபியை நம்ம உடனே செய்ய போகிறோங்கிறதுனால இது புளிக்க வைக்கலாம் தேவை கிடையாது. அதனால் இதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குறைவான நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். இதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு திருவினது இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டும் திருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு பன்னீரும் நான் துருவி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் பன்னீர் இல்லைன்னா ஓகே, இருந்தால் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்ச மாவில் 1 by 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான். மஞ்சத்தூள் போடாத செஞ்சாலே உங்களுக்கு நல்ல கலர் ஒயிட்டில் க்ரீனு பிங்க் க்ரீனு ஆரஞ்சு கலர்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தவாவில் செய்கிறேன். தவாவில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெயெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தோசை மாதிரியே கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி சுற்றி நீங்கள் எண்ணெய் விட்டு கூட எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இன்னைக்கு இந்த ரெசிபியை நான் தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணுறேன். இது டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.